மந்திரம் வச்சு அவனுக்கு செய்வனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும் போது அவன் ஐடி போயிடுச்சு. சரி, உங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீ யாரா நீ டேய் நீ யாரு? நீ எதுக்கு என் பேர் சொல்லி வீடியோ போடுவ? பாத்தியாடா என் பேர் சொன்னவனே கடவுளுக்கே பொறுக்கல படுறா. கமெண்ட் எனக்கு 2000 கமெண்ட் வந்து அசியமா திட்டுறாங்க. என் ஆத்தா எங்க அப்பா என் குடும்பத்தெல்லாம் திட்டுறாங்கடா. திருட்டு தூமை. நான் மதுரைக்கு வருவேன்டா. எனக்கு வந்து என்ன பண்ணனா எனக்கு நான் நினைச்சனா பெஸ்டா மேடம் அவன் ஆடு போட்டான். எது நடந்தாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. எது நடந்தாலும் பாத்ரூம் போனா கூட உங்களுக்கு தான் ஃபோன். பாத்ரூம் அப்படி கிடையாது. இப்போ அவர் ஏதாச்சும் வந்தாருன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியே அவர் ஐடி ரிமூவ் ஆனது காரணமும் நீங்க தான். ஐயோ அதுக்கு நான் கிடையாது. ஆனா நான் சாப்பிட விட்டேன். நான் முட்டை மந்திரம் வச்சு அவனுக்கு செய்வனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும் போது அவன் ஐடி போயிடுச்சு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு தப்பான கமெண்ட் வராது. என் ஐடியில எனக்கு ஒரு தப்பான கமெண்ட் வந்துச்சுன்னா எங்கள் குரூப் பேப்பர் ஐடி மொத்த பேரும் குரூப் உள்ள வந்துருவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே அவன் தர முடியாது. பிளாக் பண்ணி ஓடிடுவான். கமெண்ட் வந்தாலும் நீங்களே சொல்லுங்க டெலீட் பண்ணிடுவீங்க. நான் டெலீட் பண்ண மாட்டேன். இது இப்போதான் நடக்குது. எனக்கு தப்பா யாரும் கமெண்ட் பண்ண பயப்படுவாங்க. உங்களுக்கு தெரியல மேடம், நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல. நித்யானா யாருன்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேப்பர் ஐடி அவங்க பயங்கரமான ஆளுன்னு எல்லாமே பயப்படுவாங்க. யாருமே ஒரு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்பதான் மேடம் லேட்டஸ்டா இந்த ஒரு வாரமா தான் மேடம் இப்படி ஆயிட்டேன். அவன் எப்போ ஃபோன் பண்ணானோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன எனக்கு சொன்னா எனக்கு ஒரு வீடியோ போடாம பாருங்க. நித்யான்ற பேரை கெடுத்துட்டான். அவனை சும்மாவே விட மாட்டேன். பேப்பர் ஐடியா திருச்சி பேப்பர் ஐடி வந்து இவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னு கேட்டான். அவன் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, டேய் அவரும் என் தலைவர் தான், போடா ஜிபி முத்து என் தலைவர் தான், அவனும் என் தலைவர் தான், நீ வேணா போடான்னு சொல்லிட்டு நான் அவனை அன்ஃபாலோ பண்ணிட்டேன். என் திருச்சி பேப்பர் ஐடி 5 வருஷம் ஃப்ரெண்டு, எனக்கு 5 வருஷம் ஃப்ரெண்டு தெரியுமா உங்களுக்கு. அப்புறம் வந்து அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் இவன் வந்து என்னை திட்டும் போது எனக்கு சிரிக்கிறான். திருச்சி பேப்பர் ஐடி வந்து வாட்ஸ்அப்ல வந்து என் நம்பர்ல வந்து சிரிக்கிறாரு. சரி, உங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவன் பிளாக் பண்ணிட்டான். எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டான். வேற நம்பர்ல பண்ணி தர சொல்லட்டா? எல்லாத்துலயும் வேணாம், அவனுக்கு பண்ண வேணாம். சரி பண்ணுவோம். நான் என் நம்பர்ல இருந்தே அவனுக்கு போடுறேன். அவனை பெரிய இதுவா என் நம்பர்ல இருந்தே நான் போடுவேன். அவன் பேர் தைரியமா அந்த நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை இன்னைக்கு நான் அவனை கேட்காம விடுமா. ஆனா இது எனக்கு தோணாம போச்சு. இப்போ எனக்கு வந்து இது எனக்கு தோணாம போச்சு. ஹலோ யாரா? எதுக்கு? ஆமா நான் எதுக்கு என் பேர் எதுக்கு நீங்க சொல்லி வீடியோ பாட்டீங்க? அதை சொல்லுங்க. என் பேரை சொல்லி எதுக்கு வீடியோ பாட்டீங்க? அந்த மாதிரி சொல்லி நீங்க யாரு? சி உன்னை போய் நீ வாருப்போன்னு சொல்ல. நீ யாரா? நீ டேய் நீ யாரு? நீ எதுக்கு என் பேர் சொல்லி வீடியோ போடுவ? பாத்தியாடா என் பேர் சொன்னவனே கடவுளுக்கே பொறுக்கல படுறா. உனக்கு சப்போர்ட் பண்ணி என் பேரெல்லாம் கெட்டு போய் எல்லாமே எனக்கு தப்பா 1000 கமெண்ட் பண்றாங்கடா. பைத்தியக்காரா, உனக்கு லைக்கே வந்து 600-700 தான் வருதுடா. கமெண்ட் எனக்கு 2000 கமெண்ட் வந்து என்ன அசியமா திட்டுறாங்க. என் ஆத்தா எங்க அப்பா என் குடும்பத்தெல்லாம் திட்டுறாங்கடா. திருட்டு தூமை. என்ன வந்து இங்க பாருடே, நான் உனக்கு பொறுமையா சொல்றேன் பாடுறா. நான் மதுரைக்கு வருவேன்டா. மதுரைக்கு வந்து நான் பண்ணுவேன்டா. கண்டிப்பா என் பேரை கெட்டதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டா. எனக்கு வந்து நீ என்ன பண்ணனா எனக்கு நான் நினைச்சனா பெஸ்டா மேடம். சிரிக்காதீங்க மேடம். அவன் ஆடு போட்ட எதுக்கு இப்படி திட்டுறீங்க? ஆமாம், இப்போ பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா இல்லையா? சரி, அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் பண்ணிப்பீங்களா? சி ஐயோ, அவனை சாவு வச்சுட்டு ஜெயிலுக்கு போக சொல்கிறீங்களா? சாவு வச்சுட்டு போகிறேன். கல்யாணம் இதை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போடட்டும் மேடம், அவன் செத்தா தானே. நான் சொல்கிறேன், என் வயிற்றுச்சல் பெண்கள் வயிற்றுச்சல் வந்து நடக்கும். அவன் நான் கேட்குறேன் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அவன் இத்தனை பேர் திட்டி வீடியோ போட்டேன், அவன் ஐடி போச்சா சொல்லுங்க? ஒரு பொண்ணு அவனுக்கு சப்போர்ட் பண்ண பொண்ணு என்ன அசிங்கமா கேட்குறான் மேடம். கமெண்டையும் ஆன் பண்ண முடியல, என் வீடியோக்கு கமெண்டையும் ஆன் பண்ண முடியல, இன்பாக்ஸ்லையும் போக முடியல. அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக என்ன அசிங்கமா கேட்குறாங்க. எங்கள் அம்மா பற்றிலாம் பேசுகிறாங்க.
அப்ப எனக்கு எவ்வளவு திவாகர் இருக்கையா அவங்க ஃபேமிலில யார் யார் இருக்கா? அவர் என்ன பண்றாரு? உண்மையாலே என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவன் வந்து ஒரு டாக்டர்னு சொன்னார்ல, அந்த டாக்டருங்க எல்லாம் கீச்சிட்டாங்க அவரை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் நான் அப்படி நம்பின்னு இருந்தேன். அவன் உண்மையா டாக்டரா இருந்தா, நான் எங்க சொந்தக்காரருக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, இடுப்பு வலி ரொம்ப சொல்லின்னு இருக்கிறாங்க. சரி நம்ம கூப்பிட்டு நம்ம உங்களுக்கு இடுப்பு வலி? எனக்கு இல்ல மேடம், எங்க சொந்தக்காரங்களுக்கு இடுப்பு வலி, அவங்க பேக் பெயின் இருக்கு. இவன் தான் அந்த சீக்கிரம்ன்றானே, கையை காலை இடுப்பெல்லாம் தூக்கிய. சரி ஏதாச்சும் பண்ணிட்டு போவான் நல்லா ஆயிடும்னு சொல்லி நான் நினைச்சா வரவே இல்லை மேடம். அவன் அதுக்குதான் மேடம் மெயினா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுனேன். இந்த மாதிரி வர சொல்றாங்க அப்படின்னா வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டான். உங்களுக்கு இடுப்பு வலினா வந்திருப்பாரு. அவனுக்கு பொண்ணுங்கெல்லாம் போதுமே, அதுவும் நானா இடுப்பு வலி வாங்கலாம் வந்துட்டு இருப்பான். அவனுக்கு அப்படி வந்துருக்க மாட்டான், அவனுக்கு வைத்தியம் தெரிஞ்சா தானே. அப்ப இப்ப அவன் டாக்டர்னு சொல்லவோ இருக்கிற மொத்த பேரும் என்ன பண்றாங்க டாக்டருங்களா? டாக்டர் படிக்க எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க? டாக்டர் படிக்க அவ்வளவு செலவாகும். இவன் டாக்டர் படிச்சுட்டு அறிவு வித்துன்னு போய் யாருக்குன்னா பைத்தியம். அவரும் பைத்தியம் தான். நான் பைத்தியம் இல்ல மேடம், நான் கோவத்துல இருக்கேன். அட பைத்தியம் உங்ககிட்ட நான் அதை கேட்கல. அவருக்கு எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்காங்க, யார் யார் இருக்கா அவங்க கூட ஃபேமிலி? அவனுக்கு பொண்டாட்டி எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அதான் நீ இருக்கிய. அதை விடுங்க மேடம், அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியோட இருக்கிறான், இல்லை அவங்க அம்மாவோட இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த ஊர்ல யாருமே அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்க? அவன் இந்த மாதிரிலாம் பண்றதுனால அவனுக்கு யாருமே பிடிக்காது. அந்த வீட்டு பக்கம் போகும்போது குட்டு ஓடுவாங்களா எல்லாரும், குட்டு ஓடுவாங்க. அவர் வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? அங்க இருக்கிறவங்க சொல்ற தகவல் இப்பதான் நான் விசாரிக்கிறேன். அவரை பத்தி விசாரிச்சு போறீங்க. நீங்க மெயின் பாயிண்ட புடிங்க ஃபர்ஸ்ட். அவனை பத்தி இப்பதான் நான் விசாரிக்கிறேன். அவன் வீடு எங்க இருக்குது, கதிரில எங்க இருக்கான், எதுக்கு அப்படி திறக்குறீங்க? கண் அது வந்து ஆக்ரோஷமான ஒரு கண். இல்லைன்னா என் கண்ணை பார்த்தே அழகா இருக்கும். வாந்தி வருது எனக்கு. வாந்திலாம் வராது மேடம். நீங்க பாருங்க என் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நான் மாஸ்க் போட்டு தான் வீடியோ போடுவேன் ஃபர்ஸ்ட் எல்லாம், தெரியுமா? அப்படியா? 5 வருஷம் மாஸ்க் போட்டு மறைச்சுக்கோங்க. உங்க கண்ணை மட்டும் பாக்குற உண்மையிலே நல்லா இருக்கு. உண்மையிலேயே அழகா இருக்கும். இங்க எங்க அந்த திவாகர் இருந்தானே கருப்பு துணிய, வாடா இன்னைக்கு ஒரு சான்ஸ் தாண்டா உனக்கு என் கண்ணாண்ட நிக்க. நீ என்னோட பிளாக்கே கிடையாதுடா. பாத்தீங்களா எவ்வளவு அழகு, செம்ம அழகு இல்ல? ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரியே இருக்கீங்க. ஆடா பாவீங்களா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேடம். நீங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே இப்படி பேசுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்க பேப்பர் ரைடிங் அப்புறம் உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா நான் பேப்பர் ரைடிங்க்கு டான். நீங்க டான் என்ன மாதிரி டான்னா பேப்பர் ரைடிங் எல்லாம் ஆண்கள் தான், சரியா? நீங்க மட்டும் தான் பொம்பளை. அதுல நான் மட்டும் இல்ல, எங்களை மாதிரி வீரமான ஒரு 4-5 லேடிஸ் இருக்கிறாங்க. அதை நாங்கள் நேர்லயே போய் சம்பவம் பண்றோம், சரியா? அதனால வந்து நீங்க என்ன அழகுனே சொல்றீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் தெரியாது மேடம். மேடம் பைத்தியம் சொல்லாதீங்க மேடம். நான் பைத்தியம் நல்ல பொண்ணு மேடம். நான் வீரமான தைரியமான பொண்ணு மேடம். மழையில இந்த மாதிரி நிறைய நாசமா சொல்லட்டா? பைத்தியம் சொல்லாம வேற ஏதாச்சும் நீங்க பண்றது? நீங்க அசிங்கமா கூட சொல்லுங்க மேடம், பைத்தியமா சொல்லாதீங்க. ஓகே, அந்த பைத்தியம் அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கோம். திவாகர் வந்து அவங்கள கெடுத்து ஏமாத்திட்டாரு. அந்த கஷ்டத்துல இந்த மாதிரி பைத்தியம் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இப்போ ஒரு ஆக்டிங் விடுவாங்க பாருங்க பைத்தியம் மாதிரி. இது பைத்தியம்லாம் கிடையாது, சும்மா நடிச்சிட்டு இருக்காங்களா? உண்மையிலேயே மதுரைக்கு போய் அவனோட முகத்திரி கிழிப்ப மேடம். அவன் தப்பு பண்றதெல்லாம் சொல்லுவேன் மேடம். அவன் ஒரு பொம்பளை பொறிக்க சொல்லுவேன். அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு பொம்பளைங்க சைக்கோன்னு சொல்லுவேன். சிகரெட் பிடிக்கிறவன்னு சொல்லுவேன். அட மேடம் சைக்கோ, அமைதியா இருங்க, மூடிட்டு இருங்க. பேசணும். என்ன சொல்லிக்கிறேன் நான் பைத்தியம். சரி, இந்த பைத்தியத்து கூட பேசின நானும் பைத்தியம் தான். பைத்தியமே நான் உண்மையாலே ஆயிடுவோம் போல. நீங்க அழகு மேடம், நீங்க எல்லாம் பைத்தியம் சொல்லிக்காதீங்க. நீங்க நம்ம 2 பேரும் அழகு மேடம். ஐயோ அவன்தான் மேடம் பைத்தியம். சரி நீங்க சொல்லுங்க, அவன் பைத்தியம் சொல்லுங்க மேடம். நான் யாரையும் உங்களை தான் பார்த்தாதான் பைத்தியம் மாதிரி இருக்கு. ஐயோ மேடம், அப்ப நீங்க தான் மேடம் அவன பைத்தியம் சொல்லுங்க மேடம். நான் இல்ல மேடம் பைத்தியம், அவன் மேடம் பைத்தியம். அவனால பழி வாங்கணும் தான் மேடம் எனக்கு இந்த எரிச்சல்லாம் போவோம். நான் பைத்தியம் இல்ல, இந்த பழி வாங்குற எண்ணத்துல இருக்க. என்ன பண்ணா உங்களுக்கு நார்மல் ஆவீங்க? அவரை என்ன பண்ணானா நேர்ல போய் அவனை நிக்க வச்சு கேட்கணும். சரி பைத்தியம் அமைதியா இரு. சரி ஓகே இல்ல மேடம். சரி அமைதியா வாய் முடிக்கோங்க.